ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 2 பார்ட் 2. இந்த பாடத்தில் ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது மே, பர், அவுர், கஹாங். ஸோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி உள்ள சென்டென்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். மே அப்படின்னா தமிழில் நம்ம இல் அப்படின்ற சவுண்ட் வரும். அதாவது மேஜையில், அதாவது அதாவது இல்லுன்றதுக்கு இந்த மே சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பர்னா மீது, அதாவது தரையின் மீது, இந்த மாதிரி மீது அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. அவுர்னா மற்றும் மேலும், அதாவது நான் மற்றும் அவன் அப்படின்னு சொல்லும் போது மேலும் 2 கொடு அப்படின்னு மேலும்ன்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கஹாங்னா எங்கு இருக்குது, கஹாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஹாத் மே கலம், கையில் பேனா, அதாவது இந்த புச்சர்மா சொல்றாங்க. ஹாத் மே கலம், ஹாத் மே கலம் ஹை, கையில் பேனா இருக்கின்றது. கலம் கஹாங் ஹை, பேனா எங்கு இருக்கின்றது. கலம் ஹாத் மே ஹை, பேனா கையில் இருக்கின்றது. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்கின்றது. ஹாத் மே கலம் ஹை, கையில் பேனா இருக்கின்றது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜையின் மீது புத்தகம் இருக்கின்றது. இந்த இடத்துல மீது அப்படின்ற மீனிங் வரும். கிதாப் கஹாங் ஹை, புத்தகம் எங்கு இருக்கின்றது. கிதாப் மேஜ் பர் ஹை, புத்தகம் மேஜையில் இருக்கின்றது, மேஜை மீது இருக்கின்றது. மேஜ் பர் கியா ஹை, மேஜை மீது என்ன இருக்கின்றது. மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜையின் மீது புத்தகம் இருக்கின்றது. அடுத்து தீவார் பர் கடி, அதாவது சுவரின் மீது கடிகாரம். தீவார் பர் கடி ஹை, சுவரின் மீது கடிகாரம் இருக்கின்றது. கடி கஹாங் ஹை, அதாவது கடிகாரம் எங்கு இருக்கின்றது. கடி தீவார் பர் ஹை, சுவரின் மீது இருக்கின்றது. தீவார் பர் கியா ஹை, சுவரின் மீது என்ன இருக்கின்றது. தீவார் பர் கடி ஹை, சுவரின் மீது கடிகாரம் இருக்கின்றது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜமீன் பர் மேஜ் அவுர் குர்ஷி. ஜமீன்னா தரை, பர்னா மீது, தரையின் மீது மேஜை மற்றும் குர்ஷி, இதை 2 பற்றி கொடுப்பாங்க. மேஜ் கஹாங் ஹை, மேஜை எங்கே இருக்கின்றது. மேஜ் ஜமீன் பர் ஹை, தரையின் மீது இருக்கின்றது. குர்ஷி கஹாங்க, சேர் எங்கே இருக்குது. குர்ஷி ஜமீன் பர் ஹை, தரையின் மீது இருக்கின்றது. மேஜ் அவுர் குர்ஷி கஹாங் ஹைன், அதாவது இங்கெல்லாம் ஹை கொடுத்தாங்க, இங்கே மட்டும் ஹைன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேஜை மற்றும் குர்ஷி 2 பொருள் சொன்னால இருக்கின்றன, எங்கு இருக்கின்றன. மேஜ் அவுர் குர்ஷி ஜமீன் பர் ஹைன், மேஜை மற்றும் சேர், அதாவது சேர் தரையின் மீது இருக்கின்றன. ஸோ இதுதான் இந்த பாடத்துக்கான தமிழ் மீனிங். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.